தப்பா எடுத்துக்கிற? சொல்றத கேளு. 3 வாட்டி ஏற்கனவே தடப்பட்டுருச்சுல்ல. இந்த மாதிரி சோகமா நீ மூஞ்ச வச்சுக்கிட்டா 4வது தடவையும் ஏதாவது தடை. ஏன் இப்படி அபசகுனமா பேசுற? இனிமே எந்த தடையும் வரவே வராது. எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. असत्य साधक स्वामिन् असत्यं तव किं बत श्रीरामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभु. நான் இந்த சலங்கைய பீரோல வச்சு பூட்டி இருந்தேன். அப்புறம் எப்படி இந்த சலங்க சத்தம் வருது? ஒருவேளை ஃபியூஸ் போயிடுச்சா? இருக்கலாம். நான் ஃபியூஸ் செக் பண்ணிட்டு வரேன். असत्य साधक स्वामी असत्यं तव किं बत श्रीरामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो. मनोजवं मारुततुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादत्मजं वानरयोगमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. இந்த வீட்டுக்குள்ள அப்படி யாரோ நுழைஞ்சிருக்காங்க. ஓஹோ, சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். இது நல்லா தானே இருக்கு. அட இது வேற, திடீர்னு இந்த மொபைல் டார்ச்க்கு என்ன ஆச்சு? இப்ப இதை எப்படி சரி பண்றது?
இங்க யாருமே இல்லையே. ஆனா இங்க யாரோ வந்த மாதிரி தோணுச்சே. ஹே गाइस வாங்க டான்ஸ் ஆடலாம், என்ஜாய் பண்ணலாம். கம் ஆன் கம் ஆன். Hold up, hey Jay. This is for VJ. அட வாவ், மியூசிக் ஆரம்பிச்ச உடனே ஷாண்டலியர் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. பவித்ரா, பவித்ரா, you okay? பவித்ரா, எனக்கு ஒண்ணும் ஆகல. எப்படி நடந்தது? பவித்ரா எப்படி விழுந்தா? அது எனக்கு தெரியல. நான் திரும்பி பார்க்கும்போது கீழே விழற மாதிரி இருந்தது, பிடிச்சிட்டேன். எழுந்துரு ராஜ். உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? எல்லாரும் ஏன் இப்படி டென்ஷன் ஆக்குற? உனக்கு என்ன ஆச்சு ராஜ்வீர்? ஏன் நீ திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு என்னமோ ஷாண்ட்லியர் கீழே விழ போறது தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஏய், உனக்கு என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? முட்டாள்தனமா பண்ற. இட்ஸ் ஓகே, உனக்கு ஒண்ணும் ஆகல, அதுவே போதும். கவலைப்படாத, ராஜுவிற்கு நீனா உயிர். உன்னை அவ அவ்வளவு லவ் பண்றா. இத பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான், அதனாலதான் திட்டான். நீ ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதமா, எல்லாம் சரியாயிடும். அது கூட இங்க வா, இத வாங்கிக்கோ. ஒன்னும் ஆகல. கடவுளே, எங்களுக்கு நீதான் துணையா இருக்கணும். இந்த பிள்ளையார் தான் பவித்ராவை காப்பாத்திருக்காரு. இல்லன்னா இன்னைக்கு என்ன ஆகிருக்கும்? என்னம்மா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? அவர் எங்கம்மா என்ன காப்பாத்தினாரு? நான் தாம்மா அவரை காப்பாத்தி விட்டுருக்கேன். துணிக்கு கீழே கணேசர் உட்கார்ந்துருப்பாருன்னு தெரியாது. ஆனா எங்க எல்லாரையும் பயமுறுத்தியே. இந்த வீட்டுல ஏதோ தப்பு நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதே. அது மட்டும் இல்லாம ராஜ்வீர் தம்பி நிலாவை இப்படி உத்து உத்து பாக்குறதெல்லாம் குடும்பத்துக்கு அபசகுனமாச்சே. எதிர்பாராத விதமா அந்த விளக்கு கீழே விழுந்தது ஏதோ தப்பு நடக்கிறதுக்கு அறிகுறி. நிச்சயமா ஏதோ ஒரு தீய சக்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்களை எத்தனையோ பார்த்திருக்கேன். கிராமத்துல என் கண் முன்னாடி பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. வசியம் பண்ண முடிவெடுத்தா எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஒண்ணு அவங்க சாவாங்க, இல்லையா மத்தவங்களை சாவடிப்பாங்க. சொல்லுங்க, யாருமா நீ? அது நான் பையன் வீட்டு சைடா இல்ல பொண்ணு வீட்டு சைடா? நான் நீதான். யாருமா நீ? பாட்டியவே என்னோட ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டா? ஆமா. சரி சரி, அப்படின்னா நீ அறிமுகப்படுத்தவே. நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே மீட் பண்ணிட்டீங்க.
இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ சந்திச்சிருக்கோம்ல? 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாள் முன்னாடி தான் உங்களை பார்த்திருக்கேன். அதுக்குள்ள இந்த சடங்குக்கு உங்களை கூப்பிட்டிருக்கேன்ல? நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கா? இதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன பத்தி தெரியும். யார் அவ? நம்மள இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா? அவதான் பவித்ரா, என்னோட ஃபியான்சே. எனக்கு பவித்ரானா உயிர். ரொம்ப அழகா இருக்கால? இல்ல, எனக்கு அவ அவ்வளவு பேரழகியா தெரியல. எனக்கு அவ முடிய அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா நீ யார் அவளை கமெண்ட் பண்றதுக்கு? அவ எனக்கு வரப்போற பொண்டாட்டி. நான் அவளை லவ் பண்றேன். லவ் பண்றடா இல்லையா? இல்ல, லவ் பண்ணல. என்ன நல்லா பாருங்க, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். தெரியல, எனக்கு சிம்பிளா இருக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப அழகான பொண்ணுங்களை தான் பிடிக்கும். என்ன மாதிரி? நீ ரொம்ப அழகா இருக்க. இனிமே உனக்கு வேர்வை ரொம்ப அதிகமா வரும். பசியே எடுக்காது. உன் உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே போகும். எதுக்கு? இது நான் செய்யற மாயாஜாலம். என்ன பவித்ராக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? வா. ஹாய், ஐம் சலோனி. ராஜ்வீர் உன்னை பத்தி நிறைய பேசினாரு. அவர் உன்னை ரொம்ப புகழ்றாரு. நீ ரொம்ப லக்கி தான். Glad to meet you. ஆனா ராஜ்வீர் இத பத்தி உங்களை பத்தி பேசினதே இல்லையே. ராஜ்வீர் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 4 வருஷமா. ஆனா எனக்கு அவரை 4 வயசுல இருந்து தெரியும். புரிஞ்சுதா? சும்மா விளையாடு. அமெரிக்கால இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ். ரத்தம் வருது. சித்தி கையில இருந்து நிறைய ரத்தம் வருது. என்ன? என்ன இப்படி? கண்டாடி ஏதாவது குத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அடிபட்டுச்சான்னு அப்பவே கேட்டேன்ல. பாரு எவ்வளவு ரத்தம் போகுது. அம்மா, எனக்கு அடிப்படவே இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு ரத்தம் வரும்? இது என்னோட ரத்தம். சாரி பவித்ரா, என்னோட இந்த ரத்தம் உன் கையில பட்டுருச்சுல்ல. அது கீழே விழும்போது நான் தான் அதை பிடிச்சேன். நான் சொன்னேன்லம்மா, இது என் ரத்தம் இல்லைன்னு. நீ தான் டென்ஷன். அடிபட்டு இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஏய், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா சீக்கிரம். நான் எடுத்துட்டு வரேன்பா. டாக்டர் கூப்பிடுவா? இல்ல இல்ல வேண்டாம், அதுவே சரியாயிடும். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் ராஜ்வீர். என்னோட ரத்தம் உன்னோட உடம்புக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் உன்னோட ரத்தமும் என்னோடதாயிடும். நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ. கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ. Co-presented by பச்சையப்பா சில்க்ஸ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். 90களில் பெண்களின் மனதை கொள்ளை கொண்ட நடிகர் ராம்கியுடன்